ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜன்தன் திட்டத்தின் மூலம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தினர் கண்ணியமாக வாழ மத்திய அரசு வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி அதன் வெற்றிக்காக உழைத்த பயனாளிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் வலைப்பதிவு. நாட்டில் 10 மாநிலங்களில் 12 தொழில் ஸ்மார்ட் நகரங்கள் அமைக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 28,602 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சென்னையில் 150 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 90 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் 573 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படாத விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இபிஎஸ் கண்டனம். ஒரே வார்த்தையில் அழைத்தோம், பாதுகாப்பு அமைச்சர் நாணயத்தை வெளியிட்டார் என்ற முதல்வர் மாநில பிரச்சினைக்கு மத்திய அரசை வலியுறுத்தாதது ஏன் என்றும் கேள்வி. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே உடனடியாக நிலுவைத் தொகை விடுவிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. நிதி சுமை ஏற்பட்ட போதிலும் ஆசிரியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்கப்படும் என்று விளக்கம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவு. 2017இல் ரிசர்வ் வங்கி ஒப்புதலின்றி சிங்கப்பூர் நிறுவனத்தில் 42 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் கைதானவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது விதி, சிறையில் தொடர்ந்து அடைப்பது விதி விலக்கானது என உச்சநீதிமன்றம் கருத்து. கைதானவர் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் அளிக்கும் வாக்குமூலத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு புறப்பட்டுச் சென்ற எமிரேட்ஸ் பயணிகள் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சலில் வந்த மிரட்டல். விமானம் புறப்பட்ட பிறகு மின்னஞ்சலை அதிகாரிகள் பார்த்த நிலையில் இமெயில் ஐடியை வைத்து விசாரிக்கும் போலீசார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்த விஜய் திட்டம். மாநாடு நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் SP அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு. சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய மனு மீது நாளை விசாரணை. இன்று பட்டியலிடப்படாத நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் தரப்பிலான முறையீட்டை ஏற்றது சென்னை உயர்நீதிமன்றம். கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாமில் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டது குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஆணை. டெல்லி சிபிஐ பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் தொடர்ந்த வழக்கு. விசாரணை பாதிக்கப்படும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தரப்பு வாதம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் வரும் 31ஆம் தேதி வாக்கில் நெருங்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வதோதரா மாவட்டத்தில் சாலைகளில் இடுப்பளவுக்கு வெள்ளம் சூழ்ந்தது. மாணவர்கள் மீதான போலீசாரின் தடியடியை கண்டித்து மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். பேருந்துகள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் ஓடாததால் கொல்கத்தா நகரம் வெறிச்சோடியது. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என மமதா பானர்ஜி அறிவிப்பு. எதிர்வரும் மேற்கு வங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 10 நாட்களில் மரண தண்டனை கிடைக்கும் வகையில் புதிய மசோதா இயற்றப்படும் என தகவல்.
மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்து ஓட்டும் ஓட்டுநர். பாதுகாப்பு கருதி ஹெல்மெட் அணிந்து கொள்ளுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் பேட்டி. மேற்கு வங்க அரசை கண்டித்து நாளை முதல் 7 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என பாஜக அறிவிப்பு. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தர்ணாவுக்கு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய அமைச்சரும் மேற்கு வங்க பாஜக தலைவருமான சுகுந்தா மஜும்தார் தகவல். திரைப்படத்துறையில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என குஷ்பு கருத்து. பாலியல் வன்கொடுமைகளை யாரும் மறைக்க வேண்டியதில்லை என்றும் பெண்கள் கண்ணியம் மரியாதையை ஒருபோதும் சமரசம் செய்ய வேண்டாம் எனவும் பதிவு. மலையாள சினிமா கொள்கைகள் வகுப்பதற்கான கேரள அரசின் குழுவிலிருந்து நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவுமான முகேஷ் நீக்கம். ஹேமா குழு அறிக்கையை தொடர்ந்து முகேஷ் மீது எழுந்த பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டின் பேரில் நடவடிக்கை. ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் டிஸ்னி இந்திய ஊடகங்கள் இணைப்புக்கு இந்திய போட்டி ஆணையம் ஒப்புதல். கூட்டு நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 70,352 கோடியாக இருக்கும் என்றும் கணிப்பு. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததைத் தொடர்ந்து சிறையிலிருந்து வெளியே வந்தார் கவிதா. தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் கைது செய்யப்பட்டதற்கு வட்டிய முதலமாக திருப்பிக் கொடுக்கப் போவதாகவும் பேட்டி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.